ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பொடி ஐட்டம், பருப்பு பொடி. நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். ஆந்திரா பருப்பு பொடி ரொம்ப ஃபேமஸ். அதே வருஷனில் இந்த கருப்பு உளுந்தை வச்சு இந்த கொங்கு மண்டலத்தில் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த கருப்பு உளுந்தில் பொடி செய்யறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக செய்கிறேன். நெய் விட்டு வறுக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்க போகிறதா இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ணு. ஆனால் கொஞ்சமாக நெய்யில் வறுத்து செஞ்சீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்துக்கங்க. நான் 2 டீஸ்பூன் முழு கருப்பு உளுந்து, ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை. நெய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிராப் தான் நான் விட்டுருக்கேன், நிறைய விடலை. அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிராப் விட்டு வறுக்கலாம். அந்த பொடியை செஞ்சுட்டு உங்களுக்கு நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதம் கலந்து காட்டுறேன் பாருங்க. நான் 1 டீஸ்பூன் தனியா வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா புளி, ஸ்டேஜில் ஒரு 7 குண்டு மிளகாய் வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் இதோட நல்லா வறுத்து லோ ஃப்ளேம் வச்சு ஒன்னொன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகி வர நேரத்தில் அடுத்தடுத்த பொருள் சேர்க்குறேன். அதே மாதிரி சேருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். இது டெசிகேட்டட் உலர் தேங்காய். நீங்கள் கொப்பரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் நம்ம தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். பட் தேங்காயை நல்லா சவக்க வறுத்துட்டு சேருங்க, அப்போதான் நாள்பட இருக்கும். இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணும்னு அப்புறம் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு பொடி திரிப்போம்ல, அந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிடும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கடைசியில் கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக திரிக்க வேண்டாம். கடைசியில் நமக்கு அந்த உளுந்து வறுபட்ட உளுந்து வாயில் மாட்டணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை மிக்சியில் போட்டு பொடி மாதிரி பண்ணிக்கும். முதல்ல இந்த ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ரூம் டெம்பரேச்சரை கொண்டு வருவோம். நம்ம இந்த உளுந்து பொடிக்கு வறுத்ததெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கட்டும். நல்ல ஒரு வெட் கிளாத்தை போட்டு துடைச்சிருக்கேன்.
இப்போ இதையும் நல்ல ஒரு கோர்ஸ் பவுடர் அரைச்சி காட்டுற மாதிரி, பருப்பு பொடிலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும், அரைச்சிட்டு காட்டுறேன். நம்மளோட கருப்பு உளுந்து பொடி எப்படி பார்த்தீங்களா? அது பாருங்க, மிக்சியில் அரைச்சிருக்கேன், வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கேன். பட் இருந்தாலும் பாருங்கள், அந்த வேர்க்கடலை போய் ஒட்டலை. ஸோ பல்ஸில் ஓட்டி எடுக்கணும். ஃபுல் மிக்ஸி ஒரே நேரத்தில் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பல்ஸில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போது இந்த பொடியை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சாதம் கலந்து காட்டுறேன், பருப்புடி சாதம். அந்த உளுந்து சாதம் பண்ணுறதுக்கு வாய் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பேன் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நல்லா ஒரு டீஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய், இந்த ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு கிராக்கில் ஆட்டும். நம்மளோட கடுகு கிராக்கில் ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக ஜீரகம், இந்த ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 முந்திரி பருப்பு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி இதெல்லாம் நல்ல சவக்க வறுத்துருங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் கர்நாடகாவில் சித்ரான்னம்ன்றது ரொம்ப ஃபேமஸ். அவள் தான் இந்த கலந்த சாதம். விதவிதமான கலந்த சாதங்கள் வந்து நீங்கள் சித்ரான்னம்ன்ற அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதில் இந்த உளுந்து சாதம் கேட்டஸ் வந்து டெய்லி ஹோட்டலில் மத்தியான நேரத்தில் லஞ்ச் நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி குக்கரில் போட்டு வேக வச்சு உதிராக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். போலியாக இருக்கட்டும். நம்ம வறுத்த பொடி இருக்குல்ல, பொடி சேர்த்துறேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துறேன். மஞ்சள் பொடி போட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு, டெஃபினட்டாக உப்பு தேவைப்படும். நான் சாதத்தில் உப்பு இல்லை, டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி பொடி இன்னும் கூட பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் டேஸ்ட் பார்த்துட்றேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துறேன். எனக்கு உப்பு தேவைப்படுது. ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 1 டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெய் வாசனையோட அந்த வறுத்த உளுந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியம். கருப்பு உளுந்தோட மகத்துவத்தை பற்றி நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஈவன் இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு நெய் விட்டு தொட்டு சாப்பிடலாம். ஒரு அட்டகாசமான உளுந்து பொடி சாதம். பொடியும் அரைச்சி சாதமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்மளோட உளுந்து பொடி சாதம் தயார். நம்ம கருப்பு உளுந்து வச்ச செஞ்ச ஒரு பொடி, பருப்பு பொடி, அந்த பொடியை வச்சு கலந்த ஒரு ரைஸ். அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து சமைக்கிறதுக்கெலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.